I'll see how fast I can finish it. Because the two things the Lord kept in my heart for a long time. So first I want to speak about forgiveness. We turn our Bibles to Matthew 18. Verses 21 to 35. Somebody can read. Actually, read it fully and then we will stop and read. Jesus asked, Lord, how many times shall I forgive my brother when he sins against me? Is it up to 7 times? Jesus answered, saying, I tell you, not 7 times, but 77 times. Therefore, the kingdom of heaven is like a king who wants to settle accounts with his servants. And as he began to settle with man and woman, 10,000 talents was not permitted. Since he was not able to pay, the master ordered that he and his wife and his children and all that he had be sold immediately dead. The servant fell on his knees before him, be patient with me, he begged, and I will pay back everything. The servant's master took pity on him, he cancelled the debt and let him go. But when that servant went out, he found one of his fellow servants who owed him 100 denarii. He grabbed him and began to choke him. Pay back what you owe me, he demanded. His fellow servant fell to his knees and begged him, be patient with me, and I will pay you back. But he refused. Instead, he went off and had the man thrown in prison until he paid them. But when other servants saw what had happened, they were greatly distressed and went and told the master everything that had happened. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன். எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 காலங்கள் கணக்கப்பட்டது. ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவர் அவன் சென்றார் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டார். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழவிருந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாய் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவர் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போய் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடற்வேலைக்காரனை ஒருவனை கண்டு அவனை குறித்து, தொண்டையை நீப்பது நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடற்வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாய் எல்லாவற்றையும் வந்து கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனும் அங்கதியாவனுக்கு அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் மனம் அவனை காவலில் கொண்டிருப்பான். நடந்ததை அவருடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய அவனை அழைப்பித்து, கொள்ளாத ஊழியக்காரனை நீ என்னை வேண்டிக் கொண்டபடியால்
See, the word is very clear here. There was a king. The disciples came and asked Jesus, how many times I should forgive my brother? அதாவது இந்த இடத்துல பேதுரு அவரிடத்துல வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு குற்றம் செய்தார் நான் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும் என்று இந்த இடத்துல வந்து அவர் சீஷர்கள் கேட்கிறார். He says 7 times, 70 times. அதாவது 7 தடவைமோ இல்லை 70 தடவை. Because there are so many times you forgive, there's no chance for you to forgive. So many times you're forgiving him, there's no more chance to forgive him. அதாவது இத்தனை தடவை மன்னிக்கும் பொழுது இன்னும் அதிகமாய் மன்னிக்கிறதுக்கு அந்த வாய்ப்பே இல்லாத அளவுக்கு நீங்க மன்னிக்க வேண்டும். That's why he says, he gives an example, he gives a proverb saying that when king was there, a servant was had credit with him. He asked for that credit, but the servant said, Lord, have mercy on me, I'll give it back to you. அதாவது அந்த தேசத்துல இருக்க அந்த ஆண்டவனுக்கு ஒரு கடன் பட்டிருக்கிறார். அந்த கடனை திருப்பி கொடுக்கும்படியாக அவருக்கு கேட்கிறார். And he says, have mercy, I'll give it back to you. அந்த கடனை அவர் கொடுக்கும்படியாக கேட்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா அந்த கடனை எப்படியா நான் கொடுத்து தீர்த்துறேன் எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து கேட்கிறார். And the Lord feels that he has mercy and he says, okay, leave it. He completely says, I don't need back that credit from you. அந்த எஜமான் என்ன சொல்றாரு, சரி அவருக்கு இறங்கி அவர் செய்த எல்லா கடன் அவர் கொடுக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் அவருக்கு மன்னிச்சு அவர் விட்டுறாரு. He says, okay, pay back that. நீ வந்து மறுபடியும் இதுக்கு எல்லா கடனையும் கட்டணும் இல்லை நான் உனக்கு மன்னிச்சுட்டு நீ போலாம். But the same servant, when this fellow servant who has to pay some money, யாருக்கு மன்னிக்கப்பட்டு அனுப்பப்பட்டாரோ அந்த அதே நபருக்கு வந்து இன்னொருத்தர் கடன் வாங்கியிருந்தார் அவர்கிட்ட. but he didn't show that mercy on that servant. ஆனா அவர் வந்து அவருக்கு கீழே கடன் பட்டதுக்கு அவருக்கு இரங்கல் பண்ணிக்கல. He was so rude with him, he caught him and put him in the prison because he had to give him the money. அதாவது அவர் கடன் பட்ட கடன் அவர் கொடுக்கலன்றதுனால அவர் ரொம்ப கோபம் அடைஞ்சு மூர்க்கம் அடைஞ்சு அவர் என்ன பண்றாரு, அவர் கடனை தீர்க்குமாலும் ஒரு சிறைச்சாலையில அடைச்சிடுறாரு. This king comes to he hears about it. இந்த எஜமான் முன்னாடி இவருக்கு மன்னிச்ச அந்த எஜமான் இருக்காரு, அவர் இந்த செய்தியை கேள்விப்பட்டு He punishes him. அவர் அழைத்து அவர் He says, I forgive you, you cannot forgive your fellow servant. அதாவது நான் வந்து மன்னித்தது போல நீ அவரை மன்னிக்க கூடாதா? Most of the times we expect God to forgive us. அநேக நேரங்களில் நாம் தேவனிடத்துல அந்த மன்னிப்பை கேட்கிறோம், அவர் நம்மளை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம். Because nobody is perfect in this world. இந்த உலகத்துல யாருமே பரிபூர்ணமானவர்கள் இல்லை. We all come short of the glory of God. நாம் எல்லோருமே தவறு செய்து தேவ மகிமை அற்றவர்களாக தான் இங்க இருக்கோம். And still we commit some sin or some wrong, we go kneel down and we start praying, God forgive me. சில நேரங்கள் நாம் தவறு செய்து சில நேரங்கள் சரியா நடக்கிறது இல்லை, அதான் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறோம், ஆண்டவரே தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. But still when somebody has sinned against us, somebody done something wrong against us, to forgive them it takes so much of time. ஆனா சில நேரங்கள் இப்படி ஆண்டவரிடத்துல உடனே மன்னிப்பு பெற்றுக் கொள்கிற நம்ம ஏதாவது மற்றவங்க யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுட்டா உடனே அவங்களுக்கு மன்னிக்கிற மாட்டேங்கிறோம், நேரம் எடுக்கிறோம் மன்னிப்பு அவர்களுக்கு கொடுத்து. Because of that, most of the time bitterness is coming in us, grudge is coming in us, revenge is coming in us. சில நேரங்களில் நம்ம அவர்களை உடனே மன்னிக்காம நம்ம எடுத்து அந்த கோபத்தையும் கசப்பையும் அந்த மூடு குணத்தையும் நமக்குள்ள வெளிப்படுத்துகிறோம். Because we do not forget when we speak them face to face, we are so angry with them. அதாவது அவங்க செய்த காரியங்களை நிமித்தமாக அவங்க மன்னிக்காம அவங்களை முகமுகமாய் நம்ம சந்திக்காம அந்த கோபத்தை அவங்களாக வச்சிருக்கணும். Because I have seen it personally working in my life. தேவனுடைய தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்கு. Many people till today, I see people today one I also get one person. அதாவது இன்று நான் கூட ஒரு சகோதரன் அப்படியே சந்தித்த அந்த நபர் That person has something against me. அதாவது எனக்கு எதிராக விரோதமாக அவரிடத்தில் அந்த கோபங்கள் வைராக்கியம் இருக்கு. But I don't have anything against them. ஆனால் நான் அவருக்கு எதிராக என்னது எதுவுமே கிடையாது. But I said, I spoke to them, I said, praise the Lord. நான் அவரிடத்தில் பேசினேன், அவரிடத்தில் ஸ்தோத்திரம் சொல்லி அவரை சந்தித்தேன். They just said, no. And they were not. அவர் அப்படியே மூச்சு திருப்பி போயிட்டார். There's so much of bitterness in them that they ask God forgiveness, they don't want to forgive you. அதாவது மற்றவர்களுக்கு மன்னிக்காம இருக்கும் பட்சத்துல நீங்க ஆண்டவரிடத்துல அந்த மன்னிப்பு கேட்கிறீங்க, மன்னிக்க முடியாது. We are so ready to go and say, Lord, I'm sorry I done this. ஆனா ஈஸியா நீங்க போய் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறீங்க, ஆண்டவரே என்னை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. But we're not ready to say, okay, I forgive you. ஆனா மற்றவங்களுக்கு நீங்க ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு
the trespasses, neither will your Father forgive us trespasses. Simple. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். If you don't forgive the mistakes of man who are coming against you and doing against you, how will your Father who is in heaven you expect him to forgive you? யாராவது உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் கெடுதலை செஞ்சா அவங்களுக்கு நீங்க மன்னிக்காமல் இருக்கும் பொழுது நீங்க செய்கிற அந்த தப்பிதங்களை உங்கள் பரமபிதா எப்படி உங்களுக்கு மன்னிப்பார்? How you expect it? And how can you say not forgive me? எப்படி நீங்க எதிர்பார்க்கலாம் ஆண்டவரே என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி எப்படி எதிர்பார்க்கலாம்? We should check ourselves. நாமே சோதித்து அறிவோம். Where we are going, what is because of that we need lots of problem in our life. நம்ம யோசித்து பார்க்கணும் எந்த இடத்துல நமக்கு அவர்கள் எந்த இடத்துல பிரச்சனை நமக்கு வருகிறது. Because we are human beings. We always see prestige. We see respect. நம்ம மனுஷர்களா இருக்கிற நாம எப்பொழுதுமே அந்த கௌரவத்தை நம்ம பார்க்கணும். நமக்கு இருக்கிற அந்த ஸ்தானங்களை நம்ம பார்க்கணும். If there is anything less than that, அதுல ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். we get very easily angry. அதுல ஏதாவது குறை இருந்ததுன்னா உடனே கோபப்படும். We don't know to think about the other person's situation. மற்றவருடைய சூழ்நிலையை நம்ம யோசித்து பார்ப்பதில்லை. If you see this man, இந்த மனுஷனை நீங்க பார்த்தீங்கன்னா the fellow servant, understood his situation which he went through. அதாவது இந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட இந்த ஒரு மனுஷன் அவன் கடந்து வந்த காலங்களை அவன் பட்ட உபத்திரவத்தை அவன் பட்ட வேதனைகளை யோசிக்கிறான். This servant was given understood what situation he was going through, what was his family situation. யாருக்கு மன்னிக்கப்பட்டதோ அந்த ஒரு நபர் தன்னிடத்தில் கடன்பட்ட அந்த மனுஷனுடைய சூழ்நிலையை அவன் புரிந்து கொள்ளணும். Because he didn't know that he was stuck and want back the money, give it back to me. அதனாலதான் அவன் கடினமுள்ள மனுஷனா இருந்து அவனுடைய கடனை எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடினப்படுத்துறான். That's why the same thing happens with us also. இதே காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. If our respect is not open, you don't respect me. அது ஒரு மரியாதை குறைவா நடந்ததுன்னா எப்படி நீங்க என்ன அப்படி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். You know invite me, no invitation, I won't come. நீ எனக்கு பத்திரிக்கை வைக்கிறேன் நான் எப்படி உங்களுக்கு விருந்துக்கு நான் வருது. You never came and said, sorry, I was not, I won't come. நீங்க என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கவே இல்லை நான் எப்படி உங்ககிட்ட நான் வந்து You come to the house and say sorry. நீ வந்து என் வீட்டுக்கு வந்து என்ன மன்னிப்பு கேட்டுக்கணும். You don't understand the situation of that person. உங்களுக்கு அந்த நபருடைய சூழ்நிலையை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. And we go to God. ஆனா நீங்க போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறீங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க. Let's read Ephesians chapter 4.